எருசலேம் நகரத்துக்கு வெளியில ஒரு அமைதியான நிலம் இருந்தது. அது சும்மா அமைதியா இல்ல. அந்த அமைதிக்குள்ள ஒரு கதை இருக்கு. அகெல்தமா இரத்த நிலம். இந்த நிலத்துக்கு யாரு பெயர் வச்சது? இது ஒரு சம்பவத்தால வந்தது, ஒரு துரோகம். அதற்காக இந்த நிலத்துக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டது. பைபிள்ல அப்போஸ்தலர் 1:19 இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அகெல்தமா எனப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு காரணம், ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் யூதாஸ். அவன் யாரோடு நடந்தான் தெரியுமா? இயேசுவுடன். அவன் பல அற்புதங்களை பார்த்தான். அவன் பல உண்மை வார்த்தைகளை கேட்டான். யூதாஸ் இயேசுவிற்கு துரோகம் செய்தவன். ஒரு நாள் அவன் மனதில் ஆசை கிளற அவன் ஆசாரியர்களிடம் போனான். என்ன கொடுப்பீங்க? நான் அவரை உங்களுக்கு ஒப்படைத்தான்னு கேட்கிறான். அவர்கள் கொடுத்ததோ வெறும் 30 வெள்ளிக்காசு. அந்த இரவும் வந்தது. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க எடுத்த ஆயுதம் ஒரு முத்தம். அது அன்பின் சின்னம் இல்லை, துரோகத்தின் சின்னம். அதற்கு பிறகு இயேசு குற்றவாளி போல நிறுத்தப்பட்டார். அந்த நேரம் யூதாஸுக்கு புரிய ஆரம்பிக்குது, நான் தவறு செய்துவிட்டேன். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண கிணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியாரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். மத்தேயு 27 இதுதான் சொல்லப்படுது. அந்த காசு தேவாலயத்துக்குள்ளே விழுந்தது. ஒவ்வொரு சத்தமும் அவனோடு உள்ளத்தை உடைத்த மாதிரி இருந்தது. ஆசாரியர்களோ இது இரத்த பணம்னு வாங்கல. அதனால் அவர்கள் அந்த காசை எடுத்துக்கிட்டு ஒரு பாளையக்காரன் நிலத்தை வாங்குறாங்க. அந்த நாள்ல இருந்து அந்த நிலம் அகெல்தமா அப்படின்னு அழைக்கப்படுது, இரத்த நிலம். ஆனால் இந்த சம்பவம் அந்த நாள்ல தான் ஆரம்பிக்கல. நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இது சொல்லப்பட்டிருந்தது. 30 வெள்ளிக்காசு அதை விற்றவர்கள் பாளையக்காரிடம் போகும்போது. சகாரியால என்ன சொல்லுது? அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். பிறகு அப்போஸ்தலர் பேதுரு சொன்னார், இந்த வசனங்கள் யூதாஸை பற்றிதான். அப்போஸ்தலர் 1 அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அகெல்தமா எனப்பட்டிருக்கிறது. அகெல்தமா ஒரு நிலம் மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. பணத்துக்காக எடுத்த ஒரு முடிவு ஒரு மனிதனையும் ஒரு இடத்தையும் அப்படியே மாற்றிவிட்டது. நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த 30 வெள்ளிக்காசின் துரோகம் இன்னும் அந்த நிலம் சுமந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்படி இன்னும் பல மறைந்த கதைகள் பைபிள்ல இருக்கு. நீங்க கேள்விப்படாத உண்மைகள், யோசிக்க வைக்கும் சம்பவங்கள். இந்த மாதிரி வீடியோக்களுக்கு இப்பவே லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஒரு கதை அல்ல, ஒரு உண்மையின் வெளிப்பாடு. அடுத்த கதை உங்களை ஆச்சரியப்படுத்தும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமேன். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.